ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். தமிழ்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ்க்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். பொண்ணுங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க, வெறும் பசங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கை. அது கூட ஒரு வாழ்க்கை இல்லை, 10 வாழ்க்கை எடுத்தாலும் ஒரு ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற நிறைய கூட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த கூட்டங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கமெண்ட் பண்ணேன். அந்த கமெண்ட்க்கு நான் ரிப்ளை கொடுக்க வந்திருக்கேன். என்னென்னா, இப்போ வந்து லாஸ்ட் வீடியோலேருந்து ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து எனக்கு ஃபீவர்னு நான் போட்டிருந்தேன். எனக்கு ஹெல்த் ஃபீவர் இருந்துச்சு. நான் பார்த்த ப்ரிஸ்கிரிப்ஷனை தான் நான் போடணும் போல் ப்ரூஃபாக. ஃபீவர் இருந்தது, நைட் டியூட்டியில் நீ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அந்த டைமும் எனக்கு ஃபீவர்னால என்னோடய கோல்டு என்னோடய ஆஃபீஸில் வீடியோ பார்த்து நிறைய பேர் என்னை ஆஃபீஸ்லையும் கேட்டாங்க, எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படிலாம் சொல்லிட்டு. ஃபீவர் இருக்குது, இப்போ வரைக்குமே கோல்டு இருக்குது, தொண்டை கரகரப்பெல்லாம் இருக்குதான். அண்ட் அதே மாதிரி இந்த கண்ணு தெரியுதா, இந்த கண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். நான் இந்த கண்ணோட ஃபோட்டோ கூட நான் இங்கே போடுறேன். இந்த கண் எனக்கு திறக்கவே முடியாத அளவுக்கு வீங்கி இருந்தது. அதனால தான் வீடியோஸ்லாம் இன்ஸ்டாவில் கூட அவ்வளோ வரல. சரிங்களா, அந்த ஆரா சாங் ஆடி போட்டோன்னா அதே சேம் ட்ரெஸ்ஸு. ஏங்க, ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு நாள் தான் போடுவாங்களா? நான் இப்போது நாளைக்கு போட போகிற வீடியோலாம், 4 நாளைக்கு போட போகிற வீடியோலாம் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ நான் அதை போடுறேன், அதை அன்றைக்கி தான் எடுத்தேன். நீங்கள் ஒத்துப்பீங்களா? பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. மேக்ஸன் தான் அழுதுட்டு இருக்கிறான். எதுக்குன்னா பேண்ட் வேணுமா அவருக்கு. உள்ளே இருக்கிற பேண்ட்லாம் பார்த்தோம்னா அதுக்கு வேறு ஏதாவது புதுசாக பேண்ட் வேணுமா, அதனால் அது அழுதுன்னு இருக்காரு. அது அவரே செட்டில் டவுன் ஆகிடுவார். இன்னைக்கு வந்து ஜெஃபர்சன் ஆனுவல் டே. ஸோ அதுவும் நான் எடுத்திருக்கேன், அதையும் நான் போஸ்ட் போடுறேன். இப்போ தான் போயிட்டு வந்தோம். அண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, எல்லாருமே வந்து நீயும் வந்து சம்திங் பேர் சொல்லிட்டு அவனை மாதிரி தான் பண்ணுற, உனக்கு அவனுக்கும் டிஃப்ரெண்ட் கிடையாது, பிள்ளைங்களுக்காக வாழணும்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு, கமெண்ட்ஸ் வந்துச்சு ரிப்பீட்டடாக ஒருத்தருங்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன்னா, சம்மந்தப்பட்டவங்ககிட்ட இவங்க வந்து வேறு இதுலையோ பேசுகிறாங்க போல். அவர் சொல்லி கொடுத்து வந்து இங்கே நீங்கள் பேசுகிறதா இருந்தால் தாராளமாக என் சேனல் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, உங்களுக்காக தோணி நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. அங்கே போய் சொல்லி கொடுத்து எது கேட்கணும், எதுக்கு இந்த சில நாய்களுக்கு எச்ச புத்தி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. அதே மாதிரி இப்போயும் சொல்கிறேன், என் பசங்களை நான் தான் பார்க்குறேன், என் கைக்குள்ளே தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவையும் நான் தான், என் ஃபேமிலியும் நான் தான் பார்க்குறேன். என் ஃபேமிலிக்கு நான் ஒரே ஒரு இன்கம் தான். ஸோ என் ஃபேமிலி நான் எப்படி ஹாப்பியாக சோத்துக்கோ தண்ணிக்கோ துணிமணிக்கோ குறை இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசில் தான் அவங்கள நான் பார்த்துக்கிறேன். யாரையோ ஏமாற்றி வாங்கலை, யார்கிட்டையும் போய் சொல்லலை, திருடலை, தப்பு பண்ணலை, நோகாமல் நோம்பு கும்பிடாமல் நாங்கள் சாப்பிடல. சரிங்களா, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நான் சாப்பிட்றோம். அண்ட் அதே மாதிரி வந்து நான் இன்னொரு லைஃப்குள்ளே போகிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ காண்டு? மறைமுகமாக வச்சு திருட்டுத்தனமாக கூட ஒருத்தருங்க இருந்துட்டு இன்னொரு லைஃப்குள்ளே போகுதுதாங்க தப்பு. உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? இல்லவே இல்லை, ஒரு பர்சன் இல்லவே இல்லைன்னு ஆயிட்ட பிறகு எல்லாமே போதும் அப்படின்னு நம்ம இது பண்ணிட்ட பிறகு நம்ம எதுக்குங்க இது பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எனக்குன்னு வந்து அழகா இருக்கடி, என்ன நம்மளுக்குன்னு வந்து ஒரு இது இருக்கணும். சரிங்களா, வேலை பிடிச்ச நாய முடியும் போயிட்டான் ஸ்டாண்டு. கொஞ்சம் வீடியோ கோனல் நல்லா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓடி போயிருப்பேன்ல, ஸோ கொஞ்சம் வீடியோ கோனல் நல்லா இருக்கும், மன்னிச்சிருங்க. என்னென்னா, என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஏங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் லைஃப் இருக்கா? இப்போது நான் சொன்னேன் ஒரு வீடியோவில் என்ன சொன்னேன், என் பசங்களுக்காக நான் வாழ போகிறேன். ஆனால் ஃப்யூச்சர் யார் கையில் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் இப்போ ஸ்டில் வரைக்கும் என் பசங்களுக்காக நான் வாழ போகிறேன். ஆனால் எனக்குள்ளே இவ்வளோ பயங்கள் இருக்குதுன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். நான் இப்போயும் சொல்கிறேன், நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பசங்கள்லேயும் நல்லவங்களாம் இருக்காங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க. இவனுக்கு இருக்கிறது சாதாரண ஒரு பயம்தான், அதனால் நீ ஏன் அப்படிலாம் பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தருங்க வந்து பர்சனலாக ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்கப்பா கமெண்ட்டில். என்னன்னா, பார்த்து அந்த வாழ்க்கை மாதிரி இந்த வாழ்க்கையும் ஆகிட போகுது, ரொம்ப ஆடாத அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் ஆட்டினே இருப்பேன், எப்படி ஆட்டினே இருப்பேன் நான் ஆல்ரெடி. நான் என்ன சொல்கிறது தெரில. ஃபஸ்ட்டு வாழ்க்கைன்றது வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு தப்பு பண்ணுறது மூலியமாக தான் அடுத்து எப்படி நம்ம தப்பே பண்ணக்கூடாதுன்னு நம்ம கற்றுப்போம். சரிங்களா, அது எல்லாத்துலேயுமே சரி. நான் வந்து
ஃபஸ்ட்டு லைஃப்லேயும் சரி என்னோடய ஃபுல்லாக ட்ரூவான ஒரு லைஃப்பை நான் கொடுத்தேன். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கலப்படமும் இல்லாமல் உண்மையான லவ்வை நான் கொடுத்தேன். அவங்கள நான் அப்படி பார்த்துக்கிட்டேன். அதுக்கு சாட்சி நீங்கள், சரிங்களா? எந்த ஒரு இதுவும் என் சைடில் எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் இன்னொரு லைஃப் அப்படின்னும் போது அந்த கேவலமான லைஃப்க்கே நான் அவ்வளோ எஃபெக்ட் போடும்போது என்னோட இந்த பியூரான லைஃப்க்கு நான் எவ்வளோ எஃபெக்ட் போடுவேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க, ஒரு கையிலே இப்படியே தட்டே இருந்தால் சவுண்ட் வராது, 2 கை சேர்ந்து தட்டினா தான் சவுண்ட் வரும், சரியா? ஃபஸ்ட்டு எனக்கு எப்படின்லாம் தெரில. இப்போ இருக்கிற லைஃப் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக, ஏங்க நான் நினச்சதை நான் பண்ணுறேன். நான் வேலைக்கு போகிறேன், நான் வீட்டுக்கு வரேன், என் பசங்களை பார்க்குறேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சாப்பிட்றேன், எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு தராங்க, வீட்டில் வேலை எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், எனக்குள்ளே எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், திகுலோடும் பயத்தோடையும் நான் இருந்திருக்கேன். ஐயோ அடுத்து என்ன சண்டை வரும், அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு இருந்திருக்கேன். இப்போ லைஃப் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானும் கேள்விப்பட்டேன், எப்படி அவள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், எப்படி அவள் எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்கிறேன்னா, நல்லவங்களுக்கு காலம் இருக்குது அப்படின்னு ஒன்றுன்னா நான் பார்த்துட்ருக்கேன், சரிங்களா? நான் இப்போயும் சொல்கிறேன், யாரையும் நான் ஏமாற்றலை, யாரு கூடயும் நான் கெடுக்கலை, எந்த ஒரு பொருளுக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. என்னால் முடியுதா, என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஆசைப்படுவேன். பேசுகிறீங்களா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, என்ன பேசுங்க, என்ன வேணால் பேசுங்க. ஆனால் இன்னொரு வாட்டி சம்மந்தப்பட்டவங்களை பேசுனீங்கன்னா, என்ன சம்மந்தப்பட்டவங்களை நீங்கள் பேசுனீங்கன்னா, உங்களை கேவலமானவங்க ஏவி விட்டு நீங்கள் என்ன சம்மந்தப்பட்டவங்களை பேசுனீங்கன்னா வேணாம். நான் என்னை நானே ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கக்கூடாது, நம்ம லைஃபு நம்ம இப்படி தான் ஒரு இது இருக்கணும், நான் ஒரு ப்ரோட்டோகால் போட்டு நான் அந்த லைஃப்பில் போயிட்டுருக்கேங்க. அது ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டுது? வீடியோ பார்க்குற ஒரு 99% பிடிக்குது, அந்த 1% ஏன் எனக்கு பிடிக்கல? அதனால அந்த 1%க்காக நான் மாறப்போகிறது கிடையாது. அந்த 99% தான் எனக்கு பெஸ்ட். அதே மாதிரி என்ன இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் தெரியுமா, தப்பா நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணுன்னா ஒரு லைஃப்பில் டவுன் ஆகிட்டாங்கன்னா அவங்கள தப்பாக மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பீங்களா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இதே மாதிரி ஒரு பொண்ணு, உன் அக்கா இல்லை உன் தங்கச்சி லைஃப்பில் இந்த மாதிரி ஆகிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பொண்ணுக்கிட்டேயும் அப்படி தான் அப்ரோச் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி உன் புருஷன் போயிட்டானே, நான் உன்னை பார்த்துக்கிறேன், இப்படி அப்படின்னு தப்பாக பேசுவீங்களா உன் அக்கா தங்கச்சிக்கிட்ட? அது ஏன் உன் அக்கா தங்கச்சின்னா மட்டும் உனக்கு வரைக்கும் மற்ற பொண்ணுங்கன்னா உனக்கு கிழுக்கிறியா? எனக்கு புரியல. இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கே தான் அடிக்கும். கர்மான்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கே தான் அடிக்கும், சரிங்களா? நல்லதை நினைங்க, நல்லதை நினைக்க முடியலையா கெட்டதை நினைக்காம போயிடுங்க. பின்விளைவு பயங்கரம் கெட்டதுக்கு. ஒருத்தருக்கு நீங்கள் குழி தோன்றீங்கன்னு நினைப்பீங்க. இந்த டைலாக் நான் பல வருஷமாக சொல்கிறேன் ஒருத்தருக்கு நீங்கள் குழி பறிப்பீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பின்னாடி நீங்களே குழி பறிச்சுன்னு இருக்கீங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டுதுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறது, யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. அதே மாதிரி பேசணும்னு பேசாதீங்க. மோனிகா குழந்தைய விட்டுட்டா, இன்னொரு லைஃப்குள்ளே போயிட்டா, குழந்தைங்கள விட்டுட்டா, குழந்தைங்கள பார்க்கறது இல்லை, அம்மாவை பார்க்கறது இல்லை. அப்படி உனக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? உனக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? மாட்டினியா? வீடியோல ஒருத்த மாட்டிக்கினா கேட்டிங்களா? அத மாட்டிக்கினியா நீ? நீ ஐயோ ஏப்பா மாட்டிக்கினியா நீ மாட்டிக்கின யார் பிடிக்கும் உனக்கு? ஆட்டக்கூடாதுன்னு இருந்தேன், சரி ஓகே. என்ன மாட்டிக்கினாங்க, என்னை ஏமாத்தி உன்னதாமா பிடிக்கும் என்னை ஏமாத்தி இத பாருங்க, இங்க பாருங்க, அதோ இவன் தான். போன் வரங்க, புதுசா போன் வாங்கி குத்தங்க. என்னை ஏமாத்திட்டாங்க. அவன் என்னதான் பிடிக்கும் சொல்லிட்டு. யார பிடிக்கும் உனக்கு? ஆயாவா? என்னதான் பிடிக்கும்னு போன்லாம் வாங்கி குத்தங்க புதுசா. இஎம்ஐ கூட கட்டின்னு இருக்கங்க மாசம். எவ்வளவு வயது தெரியுமா? ஆயாவை பிடிக்குமாங்க? ஆயா பிடிக்கும் சொல்லுங்க. சரி ஓகே,
மக்களே, இப்போ வீடியோ வைக்க ஆரம்பிச்சிருவான் ஃபோனில். அதனால் சவுண்ட் வந்து காப்பிரைட்ஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் எந்த பொண்ணையும் தப்பாக பேசாதீங்க. எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. எல்லாரையும் பப்ளிக்காக சொல்லவும் முடியாது. அண்ட் அதே மாதிரி நான் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கேன்னா எல்லாமே லீகலாக மூவ் பண்ணுங்க. நம்ம வந்து எதுவுமே வந்து அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாமே ப்ராப்பராக முடிக்கலாம், ப்ராப்பராக பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன தப்பாக பேசுனீங்கன்னா 4 பேர் உன் வீட்டு பொண்ணை தப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் கர்மா. சாரிங்க, மேக் வந்து அந்த இது வச்சதுனால சாங் வந்து காப்பிரைட்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பாய்.